சகோதரர் பிலால் அவர்கள் உங்கள் முன்னே உரையாற்றுவார். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மாணவி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் ஏக வல்ல இறைவனின் பற்றா பெருங்கருணையும் அன்பும் நீடித்து நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தோழர்களே, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் என்கிற அமைப்பு. பொதுவாகவே ஒரு அமைப்பு என்று சொன்னாலோ ஒரு கட்சி என்று சொன்னாலோ அதற்கென்ற தனிச்சிறப்பு மிக்க கொள்கைகளை, தத்துவங்களை, கோட்பாடுகளை நிர்ணயித்து வைத்து அதன் அடிப்படையிலே இந்த அமைப்பு நடைபோடும் அல்லது செயல்படும் என்கிற சிந்தனை எல்லா அமைப்புகளிடத்திலேயும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் அதனுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும் என்று பேசப்படுவதற்கு முன்னால் இந்த அமைப்பு முதலாக மதுரையிலிருந்து தற்போது துவக்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், பெரிய பெரிய கட்டமைப்புகளில், பெரிய பெரிய நிறுவனங்களில், பெரிய பெரிய அமைப்புகளில் நிர்வாக மட்டத்தில் பயணிக்காத தோழர்கள், நிர்வாக மட்டத்திலே பயன்பெறாத அல்லது பக்குவமடையாத இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒருங்கிணைந்த மக்கள் கழகம். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்திலே பக்குவப்பட்டிருக்கிறார்கள். எந்த விஷயத்திலே பக்குவப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறார்கள், அதை பார்க்கிறார்கள். மிகவும் அபாயகரமான ஒரு சூழல் இருப்பதை உணர்ந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற அக்கறையோடு, ஆர்வத்தோடு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாம் இதை செய்வோம் என்கிற அக்கறை உணர்வோடு இதை நாம் ஒரு மாத காலத்திற்கு முன்னால் துவங்கியிருக்கிறோம். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த ஒரு நிர்வாக மட்டத்திலேயும் பயணிக்காத இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்கள், பல விஷயங்களை அவர்களிடத்திலிருந்து நாம் வெளிப்படையாக அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக பார்க்கிறோம். பல வருடங்களாக மாவட்ட நிர்வாகிகளாக பயணிக்கக்கூடியவர்கள் என்ன விதமான சிரத்தை எடுத்து பணிகளை மேற்கொள்வார்களோ அந்த பணிகளை இன்றைக்கு எந்த பயனும் பெறாத, எந்த நிர்வாக மட்டத்திலேயும் பல வருடங்கள் இல்லாத தோழர்கள் முன்னெடுக்கிற பணிகளை பார்த்தால் உண்மையிலேயே இறைவனுக்குத்தான் புகழனைத்தும். அவ்வளவு பணிகளை சுழன்று செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பாதையை எங்களுக்கு லேசாக்கி தரட்டுமாக நீங்க பிரார்த்திங்க. அதே மாதிரி இதனுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற காரணத்தினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான கட்டளை, அதுவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரின் மீதும் கட்டளை, நபிகள் நாயகம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொன்னால் இறுதி ஆண்டு. அந்த இறுதி பயணம், இறுதி நேரத்தில் நபிகள் நாயகம் செய்த அந்த அறிவுரை தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். நபித்துவம் பெற்றதிலிருந்து பல
அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த அந்த நபித்துவத்தை, அந்த செய்தியை நபிகள் நாயகம் அந்த ஒரு நாளில் படித்து கொடுத்தார்கள். அதிலே சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்டாலும் கேட்காத மக்களுக்கு இதை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம அமைப்பினுடைய முக்கிய விஷயமாக என்ன இருக்கும்? இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து செல்லுகிற முயற்சியை நாங்கள் கண்டிப்பான முறையில் மேற்கொள்வோம். அதன் கிளைகளாக இருக்கிற என்னென்ன விஷயங்கள், தாவா பணிகள் இருக்கிறதோ, அழைப்பு பிரச்சாரங்கள் இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் மார்க்கத்திற்கு உட்பட்டு நாம் செய்வோம். அதே போல சமுதாய பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஏராளமான சமுதாய பணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் செய்வதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, இளைஞர்கள் போதைகளாக தெளித்துக் கொண்டிருக்கிற மதுவிற்கு எதிராக, இப்படி பல விஷயங்களுக்கு கைகோர்த்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதையும் நாம் சமுதாய பணிகளிலே பல விஷயங்களை செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்வோம், உதவிகளை செய்வோம். இப்படி பல விஷயங்கள் நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். இதுவெல்லாம் எல்லா அமைப்புகளையும் எல்லா ஜமாத்துகளையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பணி. நாம் பார்க்காத விஷயமாக நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிற அல்லது நாம் செயல்பட போகிற முன்னெடுத்து இருக்கிற விஷயங்களாக நாம் எதை உங்களிடத்திலே எடுத்து வைக்க விரும்புகிறோம். இன்றைக்கு சமகாலத்திலே அரசியல் சம்பந்தமான புரிதல் இல்லாமல், தெளிவு இல்லாமல் பல சகோதரர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த அரசியலை விட்டு வெகு தொலைவாக என்று வேடிக்கை பார்க்கிறார். இன்னும் சிலர்கள் அரசியலை இஸ்லாம் தடை செய்துள்ளது என்பது போன்ற ஒரு சிந்தனையையும் தங்களுடைய மனக்கோட்டைகளையும் இருக்கிறார். இதுதான் செய்தி. அரசியல் என்றால் சாக்கடை, அரசியலுக்கு மட்டுமே போயிடக்கூடாது என்பது மாதிரியான தோற்றத்தை, பிம்பத்தை சில மனிதர்கள், சில சமுதாய தலைவர்கள் ஏற்படுத்துகிறார். ஆனால் உண்மையிலேயே கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ, மருத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமோ, இப்படி இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு முக்கியமோ, அரசு ஊதிய பதவிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ, இதை எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பது அரசு. அதுவும் அரசு. மருத்துவம் ஒன்றதாக இருந்தாலும் அதற்குள்ளே அரசியல் இருக்கிறது. கல்வி பயில்வதாக இருந்தாலும் அதற்குள்ளே அரசியல் இருக்கிறது. ரோடு போடுவதாக இருந்தாலும் அரசியல் இருக்கிறது. தெருவிளக்கு எரிவதாக இருந்தாலும் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அரசியல் இருக்கிறது. அப்படி அரசியலை நாம் எந்த மாதிரியான புரிதலை கொள்ள வேண்டும் என்றால், சமகால அரசியல் இந்த சமகால அரசியல் சேர்ப்பது, மக்களை அந்த நிலையிலே அணி சேர்ப்பது. தூய அரசியல் அல்ல. இன்னைக்கு இருக்கிற தூய அரசியல் சமகாலத்தில் தூய அரசியல் அல்ல. உண்மையில் அரசியல் என்றால் அரசியல் அரசியல் ஒரு அரசாங்கம் எப்படி இயல்பு நிலையில இருக்கிறது, அரசாங்கத்துடைய இயல்பு நிலை என்ன, அதுதான் அரசியல். அரசியலுக்கு விளக்கம் தெரியாத பல சம்பவங்கள் இருக்கிறாங்க. அரசியல் விளக்கம் என்றால் அரசாங்கத்துடைய இயல்பு பணிகள், மருத்துவ ரீதியாக, கல்வி ரீதியாக, இடஒதுக்கீடு ரீதியாக, படிப்பு ரீதியாக, இப்படி என்னென்ன விஷயங்கள் அரசு ரீதியாக இருக்கிறதோ, அரசாங்கம் என்னென்ன ரீதியாக மக்களுக்கு சேவை செய்கிறதோ அதுதான் அரசியல். அந்த அரசியல்
எப்படி செய்ய வேண்டும்? இப்படி செய்து கொண்டிருக்கிற அரசியல் இஸ்லாமிய கட்சிகள் பல அமைப்புகள் தோழமை அமைப்புகள் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அந்த தேர்தல் காலங்களில் மனசு நம்ம அதை அஜெண்டாவாக எடுக்கிறோம். சில அமைப்புகளை நாம் குறை சொல்ல விரும்பவில்லை, அவர்களை சுட்டிக்காட்டவும் விரும்பவில்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணியை திறம்பட வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். என்ன வெளிப்படை? தேர்தல் நிலைப்பாடுகளில் என்ன வெளிப்படை தன்மை என்று கேட்டால், அந்த வெளிப்படை தன்மையை இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பணியாக தான் நாம் பார்க்கிறோம். யாரும் முன்னெடுக்காத ஒரு பணியாக தான் நாம் பார்க்கிறோம். என்ன பணி என்று கேட்டால், இன்றைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இஸ்லாமிய கட்சிகளும் தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துகிறார்கள், சமுதாயத்துக்காக போராடி கொண்டும் இருக்கிறார்கள், சமூக நீதிக்காகவும் சமூக மேம்பாட்டுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமிய கட்சி என்றால் சரி என்று சொல்லலாம். பல இஸ்லாமிய கட்சிகள் தங்களுக்கு தகுந்தவாறு தங்களுடைய அமைப்பை நடத்துகிறார்கள், அல்லது கட்சியை நடத்துகிறார்கள், செயல்படுகிறார்கள், அருமையான முறைகளை பணி செய்கிறார்கள், குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி செய்கிற எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் கட்சிகளும் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைப்பாடுகளில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார்கள். நம்ம எல்லாருடைய நோக்கமும் ஒரே நோக்கம் தான், பாஜகவை வரவிடக்கூடாது, வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடும். ஆனால் இந்த நிலைப்பாடை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை சரிபடுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். ஒரு செயலை செய்வதாக இருந்தால் அதற்கான எல்லா சூழலையும் கருத்திலே கொண்டு முறையாக செம்மையாக செய்ய வேண்டும். அதுல என்ன பண்ணி நம்ம எடுத்திருக்கோம்? நாம் என்ன செய்யணும்னா வெளிப்படையாக அறிவிக்கணும். இஸ்லாமிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்களோ அந்த வேட்பாளர்களை பாரபட்சமின்றி நம்ம என்ன செய்வோம்? ஆதரிப்போம். பாரபட்சமின்றி ஆதரித்தது மட்டுமல்லாமல் பரப்புரையிலே ஈடுபடுவோம், தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவோம். ஏனென்றால் இன்றைக்கு பாஜக சக்தி எந்த அளவிற்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நடிகர்கள் மூலமாக பார்க்கிறோம். எவ்வளவு நடிகர்கள் நம்ம கட்சியில இணைச்சு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். எல்லாருமே எங்க பக்கம் தான், நாங்க தான் வெயிட்டா இருக்கிறோம், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். நடக்காது. இருந்தாலும் இந்த வரக்கூடிய தேர்தல்ல நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே போட்டியிட வேண்டும் என்பதற்கு நாங்கள் எங்களால் முயற்சிகள், இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கான தேர்தல் பரப்புரையில ஈடுபடுவோம். நாங்கள் கட்சி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் முகமுள்ள புரியாதவாறு அது பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கழகம்ங்கிறதுக்கு மீனிங் தெரியாம பேசுறாங்க. கழகம் புரட்சி அர்த்தம். கழகத்துக்கு என்ன அர்த்தம்? புரட்சி செய்யறதுன்னு அர்த்தம். அப்ப புரட்சி செய்யக்கூடிய பணியாக நம்ம இருக்கிறோம். எங்களை கட்சின்னு அடையாளப்படுத்துறாங்க. அந்த சமூகங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், இது கட்சி, இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தேர்தல் நிலைப்பாடுகளில் மட்டும் இந்த பணியை நம்ம செய்வோம். எங்களுடைய எல்லா நிலைகளையும் இந்த ஒரு ஏற்பாடு நம்ம செய்ய மாட்டோம். எப்பொழுது அவசியம் ஏற்படுகிறதோ தேர்தல் பரப்புரையில எப்பொழுது ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவோம். அவர்களுடைய மேடைகளில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம். எந்தெந்த வேட்பாளர்கள் முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்களை ஆதரித்து என்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ, எவ்வளவு வாக்குகளை செலுத்த முடியுமோ எல்லா வேலைகளையும் நாம் செய்வோம். இது எதை எடுத்து செய்வோம்? பொதுவான ஒரு நபராக இருந்து இல்ல, ஒரு அமைப்பின் ஊடாக இருந்து நாங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய
அல்லது அந்த ஒற்றுமை கருத்தை விதைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். இது எந்த ஒரு கட்சியும் நம்ம செஞ்சுதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல. எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவருடைய கட்சிக்கு போராடுகிறார்கள், பலப்படுத்துகிறார்கள், எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் வெளியே ஒரு அமைப்பாக நின்று கொண்டு எல்லா கட்சிகளையும் இஸ்லாமிய வேட்பாளர்களையும் ஆதரித்து அந்த ஒன்றை யாரை வீழ்த்த வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை, அந்த புரிதலை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பணியை யாரும் செஞ்சதை நம்ம பார்க்கல. இந்த ஒரு பணியை நம்ம கையில எடுக்கணும். ஏன் அரசியல் அவ்வளவு முக்கியமா? சாதாரண ரோட்ல போறவங்க, ரோட்ல போறோம், ஒரு கல்லு கிடக்கு, முள்ளு கிடக்கு, என்ன செய்வோம்? கண்ணை காட்டி சைக்கிள் செஞ்சுட்டு போவோம். நம்ம தூரமா வந்துகிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு கல்ல முள்ள கிடக்கு, என்ன செய்வோம்? அங்க பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறாரு, பாய் பார்த்துக்கோங்க, அங்க போகாதீங்க, அது தப்பு, உங்க மேல கீச்சிரும், உங்களுக்கு வலிக்கும், பாதிப்பு ஏற்படும் சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அது தவறு. அந்த பாதையில நீங்க போனீங்கன்னா உங்க கால குத்திரும், பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறோமா இல்லையா? சாதாரண விஷயத்துக்கே செய்கிறோம். அரசியலும் வாழ்க்கை நெடுகிலும் இருக்கிறது. அதுல நம்ம ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டாமா? சில மக்கள் பேசுகிறார்கள், அரசியல் சாக்கடை என்று, அரசியலில் போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாக்களிக்கவே மாட்டார்களா? யாருக்கு வாக்களிப்பார்கள்? இப்படி பேசக்கூடியவர்கள் வாக்கே செலுத்த மாட்டார்களா? சிந்தித்து பாருங்கள். ஏதேனும் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கத்தான் போகிறார்கள். எந்த நிலைப்பாட்டில் வாக்களிக்கிறார்கள்? இவர்களுக்கு போட்டால் பரவாயில்லை, இவர்களுக்கு போட்டால் நமக்கு நன்மை செய்வார்கள் என்பதற்காக வாக்களிக்கிறார்கள். இது சுயநலம். இந்த சுயநலத்தை நாங்கள் உடைக்கிறோம். நான் மட்டுமே ஓட்டு போடுவது சுயநலம். அந்த நிலையை மாற்றியமைத்து வருங்கால சந்ததியினர்களுக்கு, இப்போது தற்போது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியிலே யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தங்களுடைய உள்ளத்திலே நிலையாக கொண்டிருக்கிறோமோ, அஜெண்டாவாக எடுத்திருக்கிறோமோ, அந்த பணியை வெளிப்படையாக நாங்கள் சொல்வோம். வெளிப்படையாக அதற்கான பிரச்சார களத்திலே நிற்போம். முஸ்லிம் இளைஞர்களை, முஸ்லிம் வேட்பாளர்களை நாம் ஆதரித்து பிரச்சாரம். இந்த ஒரு பணியை அமைப்பாக என்று யாரை செய்ததா நம்ம பார்க்கல. நம்ம முன்னெடுப்போம் வந்திருக்கிறோம். நம்ம முன்னெடுப்போம். ஒரு கருத்து உருவாக்கம் நிலை பெற்று இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறிய படையாக, சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட, மதுரையிலிருந்து துவக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட, நாம் என்ன நினைக்க வேண்டும்? திருக்குறள் நெடுகிலும் நீங்கள் புரட்டி பாருங்கள், நபிமொழி தொகுப்பிலே புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சி செய்யும் பொழுது, ஆட்சி செய்யும் பொழுது எத்தனை பேர் நபிகள் நாயகத்தோடு இருந்தார்கள்? அரசியல் கூடாது என்கிறார்களே, அரசியல் சாக்கடை என்கிறார்களே, ஏன் நபிகள் நாயகம் அரசியல் செய்துதானே அரசாங்கத்தை நடத்தினார்கள்? அரசியல் நடத்துறாங்களா இல்லையா? அரசியல் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று, மக்களுடைய அந்த ஆதரவை பெற்றுதான் நபிகள் நாயகம் ஆட்சியிலே அமர்கிறார்கள். அந்த ஆட்சி கட்டிலிருந்து மக்களுக்கு ஏராளமான தொண்டு நிறுவனங்களை, தொண்டு பணிகளை செய்தார்கள். அதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த ஒரு பணியை நம்ம கையில் எடுத்து செய்யலாம் என்கிற ஒரு உயரிய நோக்கத்துல அன்றாட நாட்களில் ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புக்காக அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்வோம். இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்க்கு நம்ம கலந்துக்கிறதுக்கு முன்னால நம்ம என்ன செஞ்சோம்னா திருச்சிக்கு போயிருந்தோம். திருச்சியில நம்முடைய அமைப்பை போன்ற திருச்சியிலிருந்து துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. என்ன திருச்சியிலிருந்து ஒரு துவங்கப்பட்ட அமைப்புன்னா UTJ அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டாக்கி இருக்கிறாங்க சமீபத்தில். UTJ யூனிவர்சல் தௌஹீத் ஜமாத் என்கிற பேர்ல ஒரு அமைப்பு கட்டி அங்கே செயல்படுகிறார்கள். அதனுடைய அமைப்பு நிர்வாகிகள், முதன்மை நிர்வாகிகள் நம்மை தொடர்பு கொண்டு சந்திப்பு
சம்பந்தமாக பேசும் பொழுது அந்த சந்திப்பு உடன்பட்டு நம்ம போயிருந்தோம். பல்வேறு விஷயங்கள் கலந்துரையாடல் செய்தோம். இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற இழுக்கு என்ன என்று பேசினோம். இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான விஷயம் என்னவென்று பேசினோம். அதுல அவர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம், நாமளும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவைப்படுவது ஒரு ஒற்றுமை குணம் தேவைப்படுகிறது. எல்லோரும் ஒன்றிணைந்து பாஜக சக்திகளை விரட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்பதிலே அவர்களும் என்ன செய்கிறார்கள், உடன்படுகிறார்கள். நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு ஆதரவா நாங்க நிற்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறோம், நானும் உங்களுக்கு ஆதரவாக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் நாம் பேசிவிட்டு என்ன செய்தோம், வந்தோம். அப்ப எல்லோருடைய நிலைமையும் பாருங்க. இன்னைக்கு யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தாலும் கூட எதிர்க்கிற அந்த போர் குணத்தில் மாற்றம் இருக்கிறது. சில வழிமுறைகள் நம்மிடத்திலே தவறாக இருக்கிறது, புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது, சில காரியங்களால் பிரிந்து கிடக்கிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து எதை சந்தித்தால் நமக்கு பயன் இருக்கிறதோ அந்த ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்த அதை நம்மிடத்திலிருந்து செய்யலாம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமைப்பு சம்பந்தமாக, ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் சம்பந்தமாக அல்லது உங்களுடைய ஆலோசனைகளாக இருக்கலாம், உங்களுடைய கேள்விகளாக இருக்கலாம், எது இருந்தாலும் என்ன செய்யலாம், தாராளமான முறையில நீங்க உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், கேள்விகள் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் எது இருந்தாலும் என்ன செய்யலாம், இந்த இடத்துல நீங்க பதிவு செய்யலாம். அதற்கு ஜவஹர்